சற்று முன் திடீரென ஸ்டாலினை சந்தித்தார் செங்கோட்டையன். தமிழக வெற்றிக்கழக கட்சியில் திடீர் அதிருப்தி. வெளியான முக்கிய தகவல். செங்கோட்டையன் எடுத்த அதிரடி முடிவு. கொண்டாட்டத்தில் அறிவாலயம். எடப்பாடிக்கு காத்திருந்த அடுத்த பேரதிர்ச்சி. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் பரபரப்பாகி வரும் நிலையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக கட்சி தனித்து போட்டியிடும் சூழல் உருவாகிவிட்டது. முக்கிய அரசியல் கட்சிகள் தங்களது கூட்டணிகளை உறுதி செய்து தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தவேக கூட்டணிக்கு இதுவரை எந்த பெரிய கட்சியும் வராதது அந்த கட்சியினருக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது. மேலும் திமுகவை பொறுத்தவரையில் திமுக தனது கூட்டணியில் காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டது. அதிமுக தரப்பில் பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ளது. நாம் தமிழர் கட்சியோ 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட வேட்பாளர்களை அறிவித்துவிட்டது. இந்த நிலையில் ஆட்சியில் பங்கு என்ற அழைப்பை முன்வைத்திருந்தும் தவேக கூட்டணியில் எந்த கட்சியும் இணையாதது விஜய்க்கு பின்னடைவை ஏற்படுத்தியதுள்ளதாக கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகள் தவேக அணிக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவைகளும் பிற அணிகளில் இணைந்துவிட்டன. ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் திமுகவுடன் நெருக்கமாகிவிட்டார் என்றே தெரிகிறது. குறிப்பாக ஓபிஎஸ்க்கு 4 தொகுதிகள் வரை இந்த தேர்தலில் திமுக கொடுக்கும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதனால் விஜயின் கட்சியில் குறைந்த அரசியல் அனுபவம் கொண்ட முக்கிய முகங்களையாவது கட்சியில் இணைக்க வேண்டும் என விஜய் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் போன்றோர் இணைந்தனர். ஆனால் அதற்கு பின் அதிகமாக முன்னாள் அமைச்சர்கள் அல்லது எம்எல்ஏக்களின் வாரிசுகள் மட்டுமே விஜயின் கட்சியில் இணைந்ததாக கூறப்படுகிறது. இது பெரிய அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. சமீபத்தில் அதிமுகவின் சபாநாயகராக இருந்த தனபாலின் மகன் விஜய் கட்சியில் இணைந்தாலும் அதுவும் எதிர்பார்த்தளவு கவனம் பெறவில்லை என கூறப்படுகிறது. இதனால் முன்னாள் எம்எல்ஏக்கள் அல்லது மாவட்ட அளவில் செல்வாக்கு கொண்ட தலைவர்களை தன் கட்சிக்கு அழைத்து வர வேண்டும் என விஜய் மீண்டும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிலும் மதுரை பகுதியில் செல்வாக்கு கொண்ட சில அரசியல் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அதில் ஒருவர் மட்டும்தான் இப்போது தவேகவில் இணைந்ததாகவும் கூறப்படுகிறது. மற்ற அனைவரையும் அதிமுக, திமுக தரப்பு அவர்கள் அணிக்கு கொண்டு சென்றதாக தகவல்கள் இருக்கிறது. இந்த சூழலில்தான் கட்சியின் வளர்ச்சியின் வேகம் குறித்து விஜய் அதிருப்தியில் இருப்பதாகவும் நிர்வாகிகளுடன் உரையாடலை குறைத்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. மொத்தத்தில் 2026 தேர்தலை முன்னிட்டு தவேக தனித்து களமிறங்கும் சூழல் தெளிவாகி கொண்டிருக்கிறது. கூட்டணி இல்லாத நிலை, முக்கிய அரசியல் முகங்கள் வராத சூழல் ஆகியவை விஜய்க்கு சவாலாக மாறியுள்ளன. வரும் நாட்களில் கட்சியின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்பது அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் விஜயின் கட்சிக்கு எதிர்பாராத அடுத்த இடி ஒன்று தலையில் இறங்கியுள்ளது. ஆமாங்க, இப்போது விஜயின் கட்சியில் பிரபல முகமாக இருந்த முக்கிய நபரான ஒருவர்தான் செங்கோட்டையன். இவர் விஜயின் கட்சியில் இணைந்த பிறகுதான் விஜயின் கட்சிக்கே ஒரு முக்கியத்துவம் கிடைத்திருந்தது. அதுவும் செங்கோட்டையன் போன்ற பழம்பெரும் நீண்ட நெடு அரசியல்வாதியின் சேர்க்கை என்பது விஜயின் கட்சிக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்தது. மேலும் என்னதான் விஜயின் கட்சியில் செங்கோட்டையன் இணைந்தாலும் கூட செங்கோட்டையனின் சட்டை பையில் ஜெயலலிதா படத்தை தான் செங்கோட்டையன் பயன்படுத்தி வந்தார். அதற்கு விஜயின் தரப்பும் எந்தவித குறுக்கீடும் செய்யவில்லை. இந்த நிலையில்தான் கடைசியாக வேலூரில் நடந்த நிகழ்ச்சியில் செங்கோட்டையனின் சட்டை பையில் ஒருபுறம் ஜெயலலிதா இருந்தாலும் மறுபுறம் விஜயின் புகைப்படம் இருந்தது. அந்தளவுக்கு விஜயை செங்கோட்டையன் அவர்கள் முழுமையாக நம்பினார், முழுமையாக மதித்தார். இந்த சூழலில்தான் விஜயின் தரப்போ செங்கோட்டையனுக்கு போதிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இருந்து வந்தது. செங்கோட்டையன் கருத்துக்கள் விஜயின் கட்சியில் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுவதாகவே குற்றச்சாட்டுகளும் இருந்து வந்தது. அது மட்டுமில்லாமல் இப்போது பிரபல முகங்களை தங்கள் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று விஜய் அடுத்த முடிவின் காரணமாக
தங்களுடைய கட்சியின் மீது விஜய்க்கு நம்பிக்கை இல்லாத சூழல் எழுந்துள்ளது. இந்த ஒரு விஷயம் செங்கோட்டையனுக்கு அதிருப்தியையும் கொடுத்திருக்கிறது. தன்னுடைய பலத்தை நம்பி அரசியலை செய்யாமல் பிறருடைய பலத்தை நம்பி அரசியல் செய்ய நினைக்கும் விஜயின் இந்த இயலாமையை உணர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் இனிமேலும் விஜயின் கட்சியில் இருந்தால் தன்னுடைய செல்வாக்கும் குறைந்துவிடும் என்பதை உணர்ந்து இப்போது செங்கோட்டையன் அவர்கள் ஸ்டாலினை சந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதுபோன்ற சமயத்தில் விஜய் கடுமையாக எதிர்க்கும் திமுகவின் தலைவரான ஸ்டாலினை செங்கோட்டையன் நேரில் சந்திப்பது என்பது ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் செங்கோட்டையன் திமுகவில் இணையப் போகிறார் என்பதைத்தான் இந்த ஒரு சந்திப்பு உணர்த்துகிறது. ஆகவே விஜயின் கட்சியில் அதிருப்தியடைந்து விஜயின் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் செங்கோட்டையன் இணையப் போவது கிட்டத்தட்ட 100% உறுதியாகியிருக்கிறது. மேலும் இந்த ஒரு சம்பவம் என்பது விஜயின் கட்சிக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய இழப்பாக மாறியிருக்கிறது. அதே சமயம் திமுகவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் பெருவாரியான பிரபலமான கட்சிகள் அனைத்தும் இருக்கிறது. இந்த நிலையில் செங்கோட்டையன் அவர்களும் திமுகவில் இணைந்து விட்டார் என்றால் கண்டிப்பாக திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்துவது என்பது துளி கூட எதிர்க்கட்சிகளுக்கு சாத்தியமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் பாமகவின் ராமதாஸ் அவர்களும் திமுக கூட்டணியில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் பரவி வருகிறது. இது குறித்து திமுகவின் மூத்த தலைவர்களிடம் பாமக ராமதாஸ் சமீப நாட்களில் பேசி வருவதாகவும் அதாவது சந்தித்து பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆகவே தற்போது திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் திமுக தரப்பு அந்த தொகுதி பங்கீடுகளை மொத்தமாக முடித்துவிட்டு கடைசியாக OPS, செங்கோட்டையன், ராமதாஸ் உள்ளிட்டவர்களை திமுக கூட்டணியில் இணைத்து அவர்களுக்கு தேவையான சீட்டுகளை ஒதுக்கி கொடுப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆக மொத்தம் விஜயின் வருகை என்பது ஆரம்பத்தில் திமுகவுக்கு பிரச்சனையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இப்போது விஜயின் வருகையால் தான் திமுக கூட்டணி யானை பலமாக மாறியிருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது. அதே சமயம் விஜயின் வருகையால் தான் அதிமுக கூட்டணியும் பலவீனமாகி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜயின் அரசியல் வருகை இல்லை என்றால் OPS, செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில் நீடித்திருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இப்போது அப்படி நடக்காமல் செங்கோட்டையன், OPS அவர்கள் திமுகவை நோக்கி சென்றதற்கு விஜயின் வருகைதான் முக்கிய காரணமாக மாறியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் செங்கோட்டையன் இணைந்தார் என்றால் அது திமுகவுக்கு கூடுதல் பலமாக இருக்குமா, அல்லது செங்கோட்டையனை திமுகவில் இணைக்காமல் இருந்தாலே திமுகவின் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.